படங்களில் பார்த்தீங்கன்னாலே வந்து இந்த மது பழக்கம் கட்சி அடிக்கிறது இந்த மாதிரி பழக்கத்தினால தான் இளைஞர்கள் அதிக அளவில் கெட்டு போகிறாங்க. இந்த வர படங்கள் அது மாதிரி தான் இருக்குது. படங்களில் என்ன மாதிரியான அந்த இல்லை அவங்க இன்றைய இளைஞர்கள் ஒரு தவறான பாதைக்கு போகிறதுக்கும் ஒரு அவங்கள ஒரு கட்டுப்படுத்திக்காமல் என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்கிறதுக்கும் காரணம் முதல்ல சினிமாங்கிறத நம்ம புறம் தள்ளிடணும். சினிமாவும் ஒரு காரணமே தவிர சினிமா தான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. சினிமா ஒரு பொழுதுசாரம் வந்து படம் பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க, போகிறாங்க. அடிப்படை காரணம் இன்றைக்கி பெற்றோர்கள். நம்ம வந்து சினிமாவுக்கு அனுப்புறிய பசங்களை அப்போ நல்ல படத்தை பார்த்து பசங்களை அனுப்புங்க. அப்போது நீங்கள் ஒரு பசங்களை வளர்க்குறதுல இப்போ என்னென்னா முன்னெல்லாம் பெற்றோர்கள் வந்து பசங்களை ஒரு கண்டித்து வளர்த்தாங்க. இன்றைக்கி அது இல்லை, அவங்க இஷ்டம் இருக்கிறாங்க. இன்றைக்கி இப்போ பசங்க சொல்கிறது தான் பெற்றோர் கேட்குறாங்க. நிறைய வீடுகளை பார்த்தா பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ ஒரு 8வது 9வது படிக்கிறது, அது அப்பா அம்மா மிரட்டுது. உங்களுக்கு ஒன்றும் தெரியல, நீங்கள் சும்மா இருக்கப்பா. நீங்கள் நிறைய வீட்டில் பாருங்கள் இந்த வசனம் தான் இருக்குது. அப்போ இன்றைக்கி நம்ம வந்து இப்போ பிள்ளைகளை சொல்லாமல் வளர்க்குறோம். அதுக்கு சுதந்திரம் கொடுக்குறங்கிற பேரில் அது ஒரு ஸ்டேஜுக்கு இந்த தப்பான பாதையில் போயிட்டு நாளைக்கு கண்டிக்க முடியாத லெவலுக்கு அப்பா அம்மா ஆயிடுறாங்க. அது ஒன்று. அப்புறம் இன்னொன்று ஆசிரியர் என்னென்னா முன்னாடி ஆசிரியர்கிட்ட வந்து நம்ம பிள்ளைய ஒப்படைச்சிட்டோம். தப்பு செஞ்சால் கண்டிப்பாங்க, தண்டனை கொடுப்பாங்க. அவங்க கையில் பெரம்பு இருந்துச்சு, அந்த பெரம்புக்கு பயந்தாங்க. அப்போ சிறு வயதுலேருந்தே பெற்றவங்களுக்கு பயப்படுறாங்க இல்லையோ, ஆசிரியர்களுக்கு பசங்க பயந்தாங்க. அப்படி பயப்படும்போது அப்போ ஒரு சுய ஒழுக்கம், எது நல்லது கெட்டது, அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு நான் சொல்கிறது முழுக்க புத்தராவோ காந்தியாவோ வளர முடியாது. ஓரளவு 60% ஒரு சுய ஒழுக்கம் இருக்கணும். அதுக்கு ஆசிரியர்கள் ஒரு காரணமாக இருந்தாங்க. இன்றைக்கி ஆசிரியர்களில் ஒன்றுமே இல்லை. அவங்க ஒரு சாதாரண கூலி தொழிலாளர் மாதிரி ஆகிட்டாங்க. கூலி தொழிலாளர் பரவாயில்ல, கூலிக்கு தொழில் செஞ்சு அடிமையாக இருக்க மாதிரி ஆகிட்டாங்க. ஒரு பசங்க திட்டினா அதுக்கப்புறம் அப்போன்றான், எப்போ எங்கள் பையனை திட்ட போச்சு, எப்போ அடிக்க போச்சுட்டு பெற்றவங்க போய் நிற்கிறாங்க. அப்போ இன்றைக்கி ஆசிரியர் வந்து வந்தோமா, புத்தகம் என்ன இருக்குது அதை படித்து சொன்னோமா போனோமா இருக்காங்கிறதுல மாணவர்களுடைய அவங்க வாழ்க்கையில் நாளைக்கு மாணவன் நல்லவெல்லாம் வளரணும் அப்படிங்கிற அக்கறை இன்றைக்கி ஆசிரியருக்கு இல்லாமல் பண்ணிட்டோம். இதுதான் அடிப்படை காரணம். சினிமாங்கிறது எப்போ வர படம் பார்க்குறான். ஸ்கூலில் எவ்வளோ நேரம் இருக்கான்? காலையில் 8 மணிக்கு கிளம்புனா சாயந்தரம் 5 மணிக்கு தான் வரான். அவன் வீட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரத்தில் தூங்கிடுறான். நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் இருக்க டைம் தான் அதிகம். வீட்டில் இருக்க டயத்தை விட ஸ்கூலில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறான். அப்போ எங்கே அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறானோ அந்த இடத்துலேருந்து அவனுக்கு ஒழுக்கத்தையும் எது தப்பு தவறுங்கிறதையும் அவனுக்கு கண்ட்ரோல் பண்ண வேணும். அது விட்டுரும். போகிற இடத்துல அவன் லேட்டாக போனான்னா பார்த்து கேட்க முடியாது. பரிசில் மார்க் குறைஞ்சாலும் கேட்க முடியாது. அவன் தப்பு பண்ணாலும் கேட்க முடியாது. வார்த்தை பழத்துக்கு பின்னாடி தண்ணி அடிச்சுட்டு ஆடுறாங்க, அதையும் கேட்க முடியாது. டீச்சரே அடிக்க போகிறான், அதையும் கேட்க முடியாது. என்ன நாடுது? அப்போ எங்கே தப்பு நடக்குது? அப்போ பள்ளிக்கூடத்தில் நம்ம வந்து ஒழுக்கத்தை போதிக்கணும். அதுக்கு கவர்மெண்ட்டு ஓரளவு அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும். பெற்றவங்களுக்கும் வாத்தியார்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்கணும். இதெல்லாம் இருக்குது. ஆசிரியர் பள்ளிக்கூடங்கிறது கல்விக்கூடம், காவல் நிலையம், சட்ட ஒழுங்கை காக்கிற இடம், பக்தியை போதிக்கிற இடம், எல்லாமே கலந்த இடம் தான் பள்ளிக்கூடம். தயவுசெய்து எல்லாம் ஒட்டுமொத்த சினிமாவில் இப்போ பள்ளி செலுத்தாமல் பள்ளிக்கூடத்தில் இது ஒன்றாவில் அங்கேருந்து ஒழுக்கத்தை ஆரம்பித்தா சரியாக வரும். சார், இப்போ வந்து கேரளாவில் வந்து இப்போ இயக்குனர் மாரியும் தயாரிப்பாளர் மாரி தான் இது பண்ணுறாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு இப்போ பாலியல் புகார்லாம் வந்து நடிகைகள் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு இயக்குனராக இருக்கீங்க. இல்லை, அது வந்து உண்மையிலேயே அது வந்து உண்மையாக இருக்க பட்சத்தில் ஒரு மிகவும் கண்டிக்கணும். இப்போ சும்மா நம்ம வந்து ஒரு மேலே பழி சுமத்தினாலும் இருக்கலாம். உண்மையாக ஒரு தவறு பண்ணியிருக்கலாம். அவர் தவறு பண்ணியிருக்க பட்சத்தில் அவருக்கு ஒரு கண்டனம் தெரிவித்தோம் அப்படிங்கிற கடந்து போயிடக்கூடாது. அவங்க உண்மையிலே அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து இண்டஸ்ட்ரி விட்டு விலக்கி வைக்கணும். ஒரு ஆன்சரே ஒரு குறிப்பிட்ட 3 வருஷமாவது ஒரு நடிகராக இருந்தால் அவர் நடிக்காமல் பண்ணணும். இயக்குனராக இருந்தால் அவரை இயக்க விடாமல் பண்ணணும். தயாரிப்பாளராக இருந்தால் அவர் வந்து பட தயாரிப்பே 3 வருஷம் பண்ணக்கூடாதுன்னு வச்சிருக்கீங்கன்னா தான் அடுத்த டைரக்டரோ நடிகரோ தயாரிப்பாளரோ ஒரு பயப்படுவாங்க. சும்மா பத்திரிக்கையில் இப்போ பரபரப்பாக வருதா, அடுத்த மாதம் வேறு ஒரு செய்தி வரும், அது பரபரப்பாக போயிடும், இது மறந்து போயிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு பரபரப்புக்காகவும் ஒரு செய்திக்காகவும் அப்போதைக்கு சொல்லி அப்போதைக்கு ஒரு மன்னிச்சு விட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தால் இதுக்கு ஒரு தீர்வே வராது. தீர்வுங்கிறது இன்றைக்கி வந்து இது காவல்துறையோ நீதிமன்றமோ தண்டனை வழங்க முடியாது. ஏன்னா இதுக்கு ஆதாரம் கேட்பாங்க. நீதிமன்றத்துக்கு போனால் கையை பிடிச்சான்னு சொல்கிறேன், எங்கே ஆதாரம் இருக்கான்னு கேட்பாங்க. கையை பிடிச்சதுக்கு கையை பிடிச்சவனும் பிடிக்கப்பட்டவனு தான் ஆதாரம். இங்கே எப்படி ஆதாரம் ஆதாரம் இல்லை பட்சத்தில் எப்படி நீதிமன்றம் தண்டனை கொடுக்கும்?
அது இதுக்கு வந்து காவல்துறை இதெல்லாம் கொஞ்சம் சரியாக வராது. என்னோடய கணிப்பு ஏதாவது ஒரு 1-2 தண்டனை கொடுக்கலாம் தவிர மேக்ஸிமம் வராது. இதுக்கு வந்து நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம் இவங்களும் இருக்காங்க. இவங்க ஸ்டெப் எடுக்கணும். அவங்களுக்கு தெரியும், கேட்கும்போதே பண்ணியிருப்பான் பண்ணலங்களை தெரியும். அப்போ அவங்க தான் இந்த சங்கங்கள் வந்து ஒரு இது கடுமையாக இருக்கணும். நீங்கள் இது வந்து போலீஸ் ஸ்டேஷன் நீதிமன்றம் போகிறலாம் வேஸ்ட்டு. இன்னொன்று நான் சொல்கிறேன், இந்த பாலியல் தொல்லை அப்படிங்கும்போது தயவுசெய்து சொல்கிறேன், இது வரைக்கும் விட்டுருங்க. இதுக்கப்புறம் ஒரு நடிகைக்கு இல்லை யாருக்கோ ஒரு பாலியல் தொல்லை இன்றைக்கி பண்ணால் தயவுசெய்து மறுநாளே போய் நேற்று பண்ணால் அப்படின்னு போய் ஒரு நீங்கள் நடிகை சங்க புகார் கொடுங்க. இல்லை உடனே முடிஞ்சால் ஆதாரம் இருந்தால் காவல்துறையில் புகார் பண்ணுங்க. அப்போ தான் இதுக்கான இது கிடைக்கும். நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணார், 8 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாருங்கும்போது அது வந்து கேட்குறவங்களுக்கு ஒரு கதையாக தான் கேட்பாங்க தவிர அதில் ஒரு வேதனை கேட்க மாட்டாங்க. நேற்று என்னை பிடிச்சி கைப்பிடிச்சிட்டாரு, கற்பழிக்க முயற்சி பண்ணாருன்னு சொல்லுங்கள். அந்த 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 ஸ்பீடு இருக்குல்ல, அந்த சூடு இருக்குல்ல, அந்த சூடோட தான் மக்களோட உணர்வும் வரும். காவல்துறைக்கு அந்த ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க. எப்போ நடந்த கதைக்கு பண்ண மாட்டாங்க. நான் சொல்கிறேன், அதுக்காக எப்போ நடந்த கதைனால தப்பு இல்லைங்கிறதுக்காக கேட்கக்கூடாது. எப்போ நடந்தால் தப்பு தான், ஆனால் எப்போ சொல்லணும் ஒன்று இருக்குது. காலங்கள் சொல்லும்போது எல்லாமே காலாவதி ஆகி போயிடும். இன்னொன்று இன்றைக்கி வந்து இன்றைக்கி நடிகராக இருக்கட்டும், இயக்குனர் இருக்கட்டும், நிறைய பேர் இன்றைக்கி குரல் கொடுக்குறாங்க. எதுக்கு குரல் கொடுக்குறாங்க? அப்போ ஒரு நடிகைக்கு பாலியல் தொல்லை, ஒரு நடிகையை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டாங்க. இப்படி பட்சத்தில் இன்றைக்கி வந்து நிறைய நடிகைகள் கொந்தளிக்கிறாங்க. இது வரவேற்கத்தக்கது. நான் ரொம்ப வரவேற்கிறேன். எங்கேயோ ஒரு நடிகைக்கு வரும்போது கொந்தளிக்கிறீங்களா, ரொம்ப வரவேற்கிறேன். அதே மாதிரி நடிகைகள் மட்டும் பெண்கள் அல்ல. இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெண்களும் சகோதரிகள் தான். தமிழ்நாடு எங்கே ஒரு பெண்ணுக்கு இது ஏற்பட்டாலும் இதே குரல், இதே நடிகர்களும் இயக்குநர்களும் குரல் கொடுக்கணும். அப்போ தான் மக்கள்கிட்ட போய் சேருது. ஏன்னா பிரபலங்களுக்கு இப்போ ராதிகா சொல்லிட்டாங்க தான் போய் பரபரப்பாகுது. இது யாரோ ஒரு பெண்மணி சொன்னாங்கன்னா அது சில கடந்து போயிடறாங்க. அந்த நியூஸே கடந்து போடுறாங்க. நீ யாரோ தஞ்சாவூரில் சுந்தரின்னு பேசினா வச்சுங்களேன், அது 2026 வந்து அரசியல் களத்தில் குதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எதிர்பார்ப்புகள்லாம் இருக்குது, இளைஞர்கள்லாம் வரவேற்கிறாங்க. நீங்கள் அதே அரசியலில் குதிக்கிறான் தான் அது ஒரு குளமோ ஆறோ நதியோ தானே குதிக்கிறான் தான். அப்போ அதில் குதிக்கிறது மட்டும் இல்லை, அதில் நீச்சல் அடித்து கரையை கடக்கணும். குதிக்கிறது ஈஸி, குதிச்சிட்டாரு. இது அது எதிர்நீச்சலாக இருக்கலாம், இல்லை ஆள் கடலாக இருக்கலாம், சுழலாக இருக்கலாம். நீங்கள் நீச்சல் அடிக்கும்போது அது எதுவும் கொஞ்சம் சுழல் வரலாம், புயல் வரலாம், அது எதிர்நீச்சல் அடிக்கலாம். இதுக்கப்புறம் தான் விஜய் சாருக்கு சோதனை இருக்குது. இதுக்கப்புறம் அவர் பயணத்தை முட்டுக்கட்ட போகிறதுக்கு நிறைய அரசியல்கள்லாம் அந்த வேலையை பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் தான் நீங்கள் உஷாராக இருக்கணும். உங்கள் திறமை வந்து இதுக்கப்புறம் தான் நிரூபிக்கப்படணும். அரசியல் குதிக்கிறதுக்கு உங்களுடைய சினிமா புகழ் அஸ்திவாரம். இன்றைக்கி கொடுக்கிற ரசிகர் இருக்காங்க. அந்த ரசிகரை நம்பி தான் நீங்கள் இன்றைக்கி விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஆமாம், இது வந்து அஸ்திவாரம் தான். நீங்கள் பில்டிங் கட்டுறதுக்கு வந்து பொதுமக்களோட நம்பிக்கையை பெறணும். ஆமாம், அது இதுக்கப்புறம் தான் உங்களுடைய பயணம் எப்படி, உங்களுடைய போராட்டங்கள் எதுக்கான போராட்டங்கள் இருக்குது, நீ எப்படி எதை பற்றி பேசுகிறீங்க, அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கு எதிராக பேசுகிறீங்களா, ஒரு ஆட்சியாளர்களை தவறு செஞ்சால் அது துணிஞ்சு நீங்களே தட்டி கேட்குறீங்களா, இதெல்லாம் மக்கள் கவனிப்பாங்க. அதை விஜய் சார் செய்யணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். வெற்றி வாய்ப்பு இருக்குது அவருக்கு. உங்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு சீமான் போன்றவர்களோ இல்லை பிஜேபி அண்ணாமலை போன்றவர்களோ நிறைய மக்களை சந்தித்து பேசி தான் இன்றைக்கி ஓட்டு வங்கியை கூட்டியிருக்காங்க. இன்றைக்கி சீமான் சாருக்கு 3% 4% வந்திருக்கு. பிஜேபிக்கு இன்றைக்கி ஒரு 8% மேலே வந்திருக்கு. இதுக்கு காரணம்னா இவங்களாம் நிறைய பேசுகிறாங்க. மீடியாக்களை பேசி மக்களுடைய இதை நம்பிக்கை பெற்று தான் வளர்த்துருக்காங்க. விஜய் சாருக்கு அப்படி இல்லை. ஒரு ட்விட்டர் போதும், ஒரு அறிக்கை போதும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு 10% ஓட்டு இன்றைக்கே அவருக்கு இருக்கும். அதனால் ஆல்ரெடி இப்போ சீமான் அண்ணாமலை போன்றவர்கள் கஷ்டப்பட்டு இப்போ 10 வருஷமாக வளர்த்ததை ஒரு 10 மாதத்தில் அந்த ஓட்டு வங்கி வச்சுருக்காரு. ஆமாம், இது ஆட்சி அமைக்கிறதுங்கிறது இது பத்தாது. அதுக்கப்புறம் மக்கள் நம்பிக்கை பெறணும்.